அன்பிற்கினிய நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நண்பர்களே, சாதனை மனிதர்கள் வரிசையிலே இன்று நாம் பார்க்கப் போவது ஜார்க்கண்ட் என்னும் மலைநாட்டில் இருந்து அமெரிக்காவின் ஹார்வர்டுக்கு பறந்த ஒரு மலைவாழ் குக்கிராம ஏழை சிறுமியின் ஏற்றமிகு வெற்றி பயணத்தை பற்றித்தான். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் தாகு. கல்லும் புதர்களும் மரம் செடி கொடிகளும் மலைவாழ் மக்களும் ஏழ்மையும் மிக்க ஒரு சராசரி மலை கிராமம். இங்கே மற்ற சிறுமிகளைப் போலவே சீமாவுக்கும் ஒரு சாதாரண மலைவாழ் இந்திய சிறுமிக்கான வாழ்க்கை முறை, அதாவது வீட்டுப் பணிகள், காட்டில் வயலில் வேலைகள் என்று அவளது வாழ்க்கை முறை வரையறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அத்தனையும் மாறியது. விதி அவளுக்காக வேறு விதமாக செயல்பட்டது. கற்பனை கெட்டாத ஒன்றை அவளுக்காக காத்திருந்தது கையில் கொடுக்க. அதற்கு காரணம் உழைப்பு, ஆர்வம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு மூலம் தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மாற்றி குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு செல்ல முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவரது வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்ப்போமா? 9 வயதில் சீமா குமாரி யுவா அறக்கட்டளையின் கால்பந்து பயிற்சி திட்டத்தில் சேர்கிறார். அப்போது அவருக்கு தெரியாது இதுதான் அவரது வாழ்க்கையை புரட்டி போடப் போகும் ஒரு பயணம் என்று. யுவா அறக்கட்டளை ஜார்க்கண்டில் உள்ள கிராமப்புற சிறுமிகளின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்காக பாடுபடுகிறது. அவர்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பான பயிற்சி கூடங்கள், கல்வி உதவி மற்றும் தலைமைத்துவ பயிற்சி ஆகியவற்றை வழங்குகிறார்கள். சீமா குமாரி இந்த அறக்கட்டளையின் மூலம் கிடைத்த வாய்ப்புகளை கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மூலம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டார். கால்பந்து சுழன்று சீமாவுக்கு புதிய உலகத்திற்கான நுழைவாயிலை காட்டியது. அவரது கிராமத்தின் தூசியான கரடு முரடான மைதானத்தில் தொடங்கிய அந்த கால்பந்து ஆட்ட பயணம் தேசிய அளவிலான போட்டிகள், சர்வதேச பயிற்சி முகாம்கள் என புதிய பரிமாணங்களை, உச்சங்களை தொட்டது. ஜார்க்கண்டின் ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த சீமா குமாரி ஏழை விவசாய குடும்பத்தில் கல்வி அறிவில்லாத பெற்றோருக்கு பிறந்த அவர் பெரிய கனவு காண துணிந்தார். சமூக தடைகளையும் நிதி போராட்டங்களையும் மீறி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றார். எப்படி? கால்பந்து அவருக்கு அந்த நம்பிக்கையை அளித்தது, வாய்ப்பை கொடுத்தது. கல்வி அவருக்கு முன்னேற்ற பாதையை காட்டியது. ஆம், சீமா கால்பந்து ஆட்டத்துடன் நின்றுவிடவில்லை. தன் கோல் எது என்று திட்டமிட்டு அதை சாதிக்க குறியாக இருந்தார். கல்வியிலும் தன்னை மெருகேற்றிக் கொண்டார். கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டார். சீனா குமாரி மொழி, கற்கும் ஆர்வம் என தன்னை தானே செதுக்கிக் கொண்டு அமெரிக்காவில் உள்ள சியாட்டிலின் உயர்நிலைப் பள்ளி பரிமாற்ற திட்டம், கேம்பிரிட்ஜ் மற்றும் வாஷிங்டன் பல்கலைக்கழகங்களில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் என தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருந்தார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சீமாவின் கனவில் கூட இருந்ததில்லை. ஆனால் அவரது ஆசிரியர் ஒருவர், அவர் ஹார்வர்ட் முன்னாள் மாணவர், அவர் சீமாவை அந்த பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்தினார். அவரது வழிகாட்டின்படி ஆதரவு, தன்னம்பிக்கை ஆகியவை மூலம் சீமாவுக்கு ஒரு துணிச்சலான படியை எடுக்க அவை ஊக்கமளித்தார். அவர் தன் மீதான முழு நம்பிக்கையுடன் ஹார்வர்டுக்கு விண்ணப்பித்தார். நம்ப முடியாதது நடந்தது. சீமா குமாரி முழு உதவித்தொகையுடன் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கற்க தேர்வு பெற்றார், சேர்ந்தார். இப்போது அவர் அங்கு பொருளாதாரத்தில் பட்டப்படிப்பு படித்து வருகிறார். ஏழை சிறுமியின் சாதனை பிரமிக்க வைக்கிறது அல்லவா? தடைகளை உடைத்து புதிய இலக்குகளை நிர்ணயித்து சீமாவின் பயணம் ஒரு வலிமிகுந்த ஆனால் வலிமையான கதை. இது உறுதி, விடாமுயற்சி மற்றும் வாய்ப்புகளில் நிஜமான மாயாஜாலம், மேஜிக். சீமா குமாரியின் கதை பல சர்வதேச ஊடகங்களில் படமாக அல்ல பாடமாக வெளிவந்திருக்கிறது. ஆர்வமும் திறமையும் இருந்தால் யுவா அறக்கட்டளை கிராமப்புற சிறுமிகளின் திறமையையும் தன்னம்பிக்கையும் வெளிக்கொண்டு வெற்றி பெற வைக்கும் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது. இப்போது அவர் தனது கிராமத்திலிருந்து ஹார்வர்ட் செல்லும் முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார். அவரது பயணம் அனைத்து இளம் பெண்களுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த செய்தி.
பெரிய கனவு காணுங்கள், அவற்றை நனவாக்க தைரியம் கொள்ளுங்கள் என்று முழங்குகிறார் அவர். இப்போது அவர் தனது கனவுகளை மட்டும் துரத்தவில்லை, அவரை போன்றே ஆயிரக்கணக்கான சிறுமிகளுக்கு ஆதர்சன வழிகாட்டியாக இருக்கிறார். நம்மாலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை அவர் விதைத்துள்ளார். சீமா பொருளாதாரம் படிப்பது எதிர்காலத்தில் தனது சமூகத்திற்கு பயனுள்ள திட்டங்களை உருவாக்க அவருக்கு உதவும். கல்வி மூலம் சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர் நம்புகிறார், சாதித்தும் காட்டிவிட்டார். ஜார்க்கண்டின் தூசி நிறைந்த மைதானங்களில் விளையாடியது முதல் உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றின் கூடங்களில் நடமாடுவது வரை அவரது பயணம் அசாதாரணமானது. முதல் தலைமுறை மாணவியான சீமா 2025 பொருளாதாரத்தில் பட்டம் பெறுவார். கனவுகள், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி என்று எந்த தடையையும் வெல்ல முடியும் என்பதை நிரூபிக்கிறார். அவரது கதை கல்வி, விளையாட்டு மற்றும் உறுதியின் சக்திக்கு ஒரு சான்றாகும். சீமாவின் சாதனையை கொண்டாடுவோம். மேலும் பல இளம் திறமையாளர்கள் தங்கள் கனவுகளை துரத்த பின்தொடர்ந்து சென்று வெற்றி பெற ஊக்கமளிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்த பகுதியில் இன்னொரு சாதனையாளரை அடையாளம் கண்டு அவர் பற்றி பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.